உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஜீரோ எஃப்ஐஆர் என்றால் என்ன? இந்த ஜீரோ எஃப்ஐஆர் என்பது நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு குற்றம் நடந்திருப்பதை பார்த்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு குற்றம் நடந்திருப்பது தெரிந்தவர்களாக இருக்கலாம். இது சம்பந்தமாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்றால் முன்பெல்லாம் அந்த குற்றம் எந்த பகுதியில் நடந்ததோ அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் போயிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுக்கோங்க என்று சொல்லி போலீஸார் அலக்கழிச்சிருவாங்க. ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்கிறதான இந்த புதிய சட்ட விதிகளின்படி செக்ஷன் 173 BNSS பிரகாரம் நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்டவராக இருந்தீங்கன்னா அது சம்மந்தமாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய நீங்கள் எந்த காவல் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்திலும் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுக்கணும். அதுக்கு போலீஸார் மறுப்பு தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நீங்கள் ஒரு வெளியூர் பயணமாக செல்கிறீங்க, அங்கே உங்களுக்கு எதிராக ஒரு அஃபென்ஸ் நடக்குது, அது சம்மந்தமாக நீங்கள் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த ஜீரோ எஃப்ஐஆருக்கு அந்த எஃப்ஐஆர் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் பதிவு செஞ்ச பிற்பாடு குற்றம் எந்த பகுதியில் நடந்ததோ அந்த சம்மந்தப்பட்ட எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அந்த எஃப்ஐஆரை மாற்றிடுவாங்க.